ஒரே ஒரு சீன் வந்து ரெட் ஹில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெட் ஹில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் மட்டும் அவர்கிட்ட தெரியாமல் அவங்க சொல்லிவிடும். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டியா கேரவன் சொன்னீங்க? இன்றைக்கி போய் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணேன். அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், க்ரௌடு வரும், உள்ளே வந்தால் அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற. கேரவன் ஆக்சுவலி அன்றைக்கி சும்மா தான் இருந்துச்சு. அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிற மாதிரி சேர் மாட்டேன். ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார், பின்னாடி சாய மாட்டார், பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறுவிறுன்னு வேலை நடக்கும். மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேகமாக வேலை நடக்குதா, என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர்.